அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரி சேனல். இந்த வருஷம் 2024ல மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில நேத்துக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அந்த கல்கி 2898 AD. இந்த படம் வந்து இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா லாங்குவேஜில் வந்து இப்போ ஐமேக்ஸ் 3D 2D வெர்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ தமிழில் கூட நம்ம ஊர் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு. 150 கோடி வசூலிச்சிருக்கு முதல் நாளே. இது வந்து உலக அளவில் இது வந்து மிகப்பெரிய ஒரு 3வது மிகப்பெரிய ஓப்பனிங்னு பேசப்படுது. அந்தளவு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றுட்டு வர படம். இப்போ எல்லா இடத்துலையும் இதே பேச்சாக இருக்குது. சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க படம். இப்படிப்பட்ட படம் தான் கல்கி 2898 AD. இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு ஹைப் இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து 600 கோடி பட்ஜெட்டில் ஹாலிவுட் லெவலான படம், பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்க படம். அது இல்லாமல் மகாநடின்னு ஒரு சிறந்த படத்தை ஒரு நேஷ்னல் அவார்டு வின் பண்ண படத்தை இயக்குன நாக அஸ்வின் தான் அந்த படத்தை இயக்குறாரு. அது இல்லாமல் அமிதாப்ஜி, அப்புறம் கமலஹாசன் அவர்கள், தீபிகா படுகோன், அப்புறம் பிரம்மானந்த் அவர்கள், பிரபாஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லி பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்டு முன்னணியில் இருக்க ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து நடிக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான படம். மலையாளத்துலேருந்து துல்கர் சல்மான் அவர்கள், அப்புறம் தெலுங்கில் ஃபேமஸாக இருக்கிற விஜய் தேவரகொண்டா அவர்கள், இப்படின்னு ஏகப்பட்ட நடிகர்கள். அது இல்லாமல் கேமியோ ரோலில் வந்து டைரக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க. அது எஸ்எஸ் ராஜமௌழி அவர்கள், அப்புறம் ராம்கோபால் வர்மா, இவங்களாம் கூட சின்ன ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட ஹைப் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஹைப்புகளை கூட்டின இந்த படம் தான் நேற்றுக்கு ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பம் பெற்றிருக்கு. எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகிருக்கிறது பெரிய விஷயம். ஸோ இது வந்து நல்ல ஒரு சைனு. ஏன்னா 1000 கோடி அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இது வரைக்கும் இந்திய அளவில் ஹிந்தி படம் தான் 2 தான் அந்த 1000 கோடியை அச்சீவ் பண்ணியிருக்கு. அதுவும் பாலிவுட் பாஷா டான்னு சொல்லப்படுற ஷாருக்கான் அவர்களோட இந்திய அளவில் அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் அவரையும் அறியப்படுற மிகப்பெரிய அந்த படங்களை தயாரித்த தயாரிப்பாளர்ன்ற முறையில் அதிகமான வசூலித்த படத்தோட நடிகர், தயாரிப்பாளர்னு அறியப்படுற ஷாருக்கான் அவர்களோட முந்தைய படமான பதானம் 2023 2 படமாக ஒரே நேரத்தில் அடிச்சுது. ஒரே வருஷத்தில் பதானும் ஜவானும் தான் அந்த 1000 கோடி அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா சவுத் இந்தியாவிலேருந்து இந்த படம் தடவை அடிக்கும்னு நம்ம கண்டிப்பாக சொல்லக்கூடிய அளவில் நேற்று 150 கோடி அடிச்சிருச்சு. இதே ரேஞ்சில் ஒரு 10 நாள் ஓடிச்சுனாலே 1000 கோடி அசால்ட்டாக அடிச்சிடும். ஸோ இப்படி மிகப்பெரிய பேர் பெற்ற பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்ற படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ்லாம் படம் இந்த ரிவ்யூவில் நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் நம்ம ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த ரிவ்யூவில் வந்து டீட்டெயில் ரிவ்யூ பண்ணுறதுல கொஞ்சம் நேரம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷத்தில் அடக்க முடியாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ பிரமிப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். படம் தேட்டர்களில் இந்த மாதிரி வரும்போதும் அதுக்கப்புறம் அது ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் குழந்தைங்களை பார்க்கலாமா வேணாமான்னு காலெடுத்து யோசனை இருக்கும். அதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர்ஸில் வந்து லெஜண்ட் நடிகர் அமிதாப் அவர்கள், கமல்ஜி, அப்புறம் பிரபாஸ், தீபிகா படுகோன், இப்படி ஏகப்பட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. வாங்க இனி லேட் பண்ணாமல் ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, இது வந்து மகாபாரதத்துலேருந்து தான் தொடங்குது. அது வந்து ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரியான விஷயத்த வச்சு பண்ணியிருக்காங்க. மகாபாரதத்தில் குருக்ஷேத்திர போர் முடிஞ்சு அந்த முடிகிற டயத்தில் வந்து போர் முறைக்கு மீறி பாண்டவர்களை அழிக்கணும்னு சொல்லி துரோணர் மகனான அஸ்வத்தாமன் வந்து அவர்கள் வந்து ஒரு பாண்டவர்களோட கடைசி வாரிசை வந்து கருவிலே அழிச்சிடுறாரு. ஒரு பானம் ஏந்து அம்பு எஞ்சு. ஸோ இது வந்து கிருஷ்ணருக்கு கோபத்தை ஏற்படுத்துது. அவர் வந்து சொல்கிறாரு, போர் முறைக்கு தர்மத்தை மீறிட்டனி, அதனால் உனக்கு நான் சாபம் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன். அவர் கோவப்பட்டு கிருஷ்ணரே அழிக்க பார்க்குறாரு. கிருஷ்ணர் அதை வந்து தப்பிச்சு சாபம் விட்டுறாரு கோவத்தில். நீ வந்து சாபத்தை ஏற்கணும்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு சாபம்லாம் வேணாம், என்னை வந்து கொன்றுங்கன்னு சொல்லும்போது, இல்லை உனக்கு சாவே கிடையாது, அதான் உனக்கு சாபம். நீ வந்து 6000 வருஷம் கலியுகத்தில் வாழணும். எப்பப்பெல்லாம் நான் அவதாரம் எடுக்கணும்னா அந்தந்த அவதாரத்தில் வந்து என்னை காப்பாற்றினா தான் உனக்கு சாபம் பேசணும்னு சொல்லிட்டு அதோட கிட்டத்தட்ட படம் வந்து 2898 AD அந்த காலகட்டங்களில் நவர்ற மாதிரி காமிக்கப்படுது. அந்த காலகட்டங்களில் தண்ணிக்கே ரொம்ப ஒரு பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே இப்போ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தண்ணிகள்லாம் வந்து 3வது உலகப் போர் வரக்கூடிய அளவுக்கு பஞ்சம் வரும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. 800 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் சூழ்நிலை அப்படின்னா, கங்கையில் தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லைன்ற கண்டிஷன். அப்படியான கண்டிஷன்ஸில் என்ன நடந்தது, இப்போ இந்த சாபத்துக்கோட அந்த ஒரு லிங்க்கை வந்து அதில் கொண்டாந்து வச்சுருப்பாங்க. அந்த ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் மாதிரி வச்சு, அதுக்கப்புறம் கடைசியில் வந்து திரும்ப வந்து இந்த ஒரு அந்த ஒரு மித்தாலஜிக்கல் அந்த ஒரு அதில் வந்து முடிச்சிருப்பாங்க. புராணத்தில் வந்து முடிச்சிருப்பாங்க. அதுதான் பரபரப்பான ட்விஸ்ட்டோட முடிகிற செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்து முடிகிற பேலன்ஸான மிச்ச கதை. இது வந்து சயின்ஸும்
அந்த மைத்தாலஜிக்கலையும் புராணத்தையும் கலந்து ஒரு மிக்சடான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம். ஸ்டார்டிங்கில் வந்து புராணம், நடுவில் கொஞ்சம் ஒரு 2898 நடக்கிற மாதிரி ஃபேண்டஸியான விஷயங்கள். அப்புறம் அந்த மகாபாரதத்தான கதைகள் எல்லாம் வச்சு வித்தியாசமான நல்ல அனுபவத்தை கொடுக்கும். அதான் பேலன்ஸான மிச்ச கதை. அது இல்லாமல் செகண்ட் பார்ட்டுக்கான லீடு பிரம்மாண்டமாக இருக்கும். சிறப்பான விஷயமா பண்ணியிருப்பாங்க. படம் பாருங்க, உங்களுக்கே தெரியும். இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பண்ணலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு ஹாலிவுட் லெவல் படம். உண்மையிலே தரமான ஒரு காலரை தூக்கி விட்டுக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஹாலிவுட் லெவலாகவே இருக்குது படம். உண்மையிலேயே விஎஃப்எக்ஸு, சிஜி எஃபெக்ட்ஸு, எஸ்எஃப்எக்ஸு எல்லாமே ஹாலிவுட் தரம். சவுண்ட் டிசைனிங்கு படம் முடிஞ்சது தான் பாகுபலி 1 பார்ட் 1 அப்புறம் கேஜிஎஃப் பார்ட் 1 பார்த்தோன்னே என்ன பிரமிப்பு இருக்குமோ, அது குறிப்பாக வந்து பாகுபலி 1ஓட எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா அதில் வர மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு, அடுத்து என்ன நடக்குன்ற ட்விஸ்ட்டு இதுலேயும் வச்சு முடிச்சிருப்பாங்க. அது எதிர்பார்ப்பை கூட்டுது. அது வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து உலக நாயகனுக்கு அதிகமாக ஸ்கோப் இருக்க மாதிரியான ஒரு ஹைப் அது. படம் பாருங்க, உங்களுக்கே தெரியும், சொன்ன ரிவீல் ஆகிடும். அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன டெக்னிக்கலி சவுண்டான படம். 3D ஐமேக்ஸு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பார்த்தா பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய, நம்மளோட கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு ஒரு நல்ல ஒரு படம்னு சொல்லலாம். நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டு. தியேட்டர்களில் பார்த்து அந்த தியேட்டர்கள் மெட்டீரியல் படம். ஓடிடியில் ரொம்ப கொண்டாட படம். ஆனால் தியேட்டரில் பார்த்தா தான் அந்த எஃபெக்ட், அந்த ப்ரில்லியன்ஸ் தெரியும். அது இல்லாமல் படத்தில் வந்து எல்லாரோட கேஸ்ட்டும் அருமையாக இருந்தது. அதுவே பாதி வெற்றின்னு சொல்லலாம். எல்லாருமே இந்திய அளவில் அறியப்பட்ட முன்னணி நடிகர்கள் தான் படத்தில் மெயினான கேரக்டரில் வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா லெஜெண்டரி நடிகர் அமிதாப் அவர்கள். அவர் தான் படத்தை தாங்கி முடிக்கிற பில்லர்னு சொல்லலாம். அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு. பாகுபலியில் எப்படி சத்யராஜ் அவர்கள் கட்டப்பான்னு சொல்லி ஒரு லைஃப் டைம் ரோல் சிறப்பாக பண்ணியிருந்தாரோ, அது மாதிரியான கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ரோல் இந்த வயசில் அவருக்கு கிட்டத்தட்ட 80 வயசு கிட்ட இருக்கிற இதில் அவருக்கு கிடச்சிருக்கு. லைஃப் டைம் ரோல், நல்ல ரோல். அதை அவர் ரிப்ளேஸ் பண்ணி சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அவர் கெரியரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம்னு சொல்லலாம். ஒரு லைஃப் டைம் படங்களில் ஒன்று சொல்லலாம். அந்தளவுக்கு சிறப்பான நடிகர். இந்தியாவில் பல விருதுகள், தேசிய விருதுகள் வாங்கக்கூடிய நடிகர், பல விருதுகள் வாங்கின லெஜெண்டரி நடிகர் அமிதாப் அவர்களுக்கு சிறந்த படத்தை கொடுக்க இயக்குனருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். சிறந்த கேரக்டர் இதில். படத்தோட பில்லர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்ஷன், சென்டிமெண்ட், மாஸ், ஜெய்ஜாண்டிக் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னு சொல்லி பின்னி பழடுக்காரு. அவரோட சீன்ஸ் வந்து சிஜி பண்ணியிருந்தாலும் தெரியாத அளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவர் கண்ணே நடிக்குது சிறப்பாக. இப்போ கேரக்டர் உள்வாங்கி பண்ணிட்டு அவருக்கு வாழ்த்துக்கள். படத்தில் இன்னொரு முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட தமிழ் ரசிகர்கள் மெயினாக எதிர்பார்க்கப்பட்டது உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள். 13 நாள் கால்ஷீட்டு, ஒரு கிட்டத்தட்ட 150 கோடி சம்பளம்னு சொல்லி செகண்ட் பார்ட்டுக்கும் வந்து ஒரு 90 நிமிஷம் வரான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் எப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தா 2 சீன் தான் வராரு. 2 சீன் வந்தாலும் தெறிக்க விட்டுறாரு. சிறப்பாகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவர் வர போர்ஷன்ஸ் வந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் உலகநாயகனுக்கு சிறப்பான வருஷமாக அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே இந்தியன் 2 ட்ரெய்லர் வந்து பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது இல்லாமல் தக் லைஃப் உண்டான படங்கள், இந்த கல்கி 2 இந்த வருஷம் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு அவருக்கு ஏகப்பட்ட படங்கள் லைனப்பில் இருக்குது உலகநாயகனுக்கு. ஸோ அவர் வந்தாலே விஷுவல் ட்ரீட்டு தான். எப்படி என்ன கெட்டப் பண்ண போகிறாருன்னு ஏற்கனவே இந்தியன் 2 ஹைப்பு கூட்டியிருக்கு. அது ட்ரெய்லர்லேயும் அந்த ஹைப்பு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த படத்துலேயும் 2 சீன் வந்தாலும் அவரோட கேரக்டரு, அந்த ஒரு மேக்கப்லாம் மெனக்கெட்டுருக்காரு. படம் பாருங்கள், உங்களுக்கு அந்த பிரமிப்பு தெரியும். படத்தில் பிரபாஸ் தான் ஹீரோவாக இருந்தாலும் அவருக்கான காட்சிகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறது கொஞ்சம் நெருடலாக இருக்குது. ஏன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து பின்னி படம் எடுக்கிற, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த அளவுக்கு இல்லை அவர் கேரக்டர். அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா பாகுபலி வந்திருக்கும் அவர் கேரக்டர். இப்பயும் ஓகே தான். செகண்ட் ஹாஃபில் ஒரு சீனில் மாசாகவே இருக்குது. அவரோட ஜெய்ஜாண்டிக் ப்ரெசன்ஸும் நல்லா இருக்குது. பிரபாஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அது இல்லாமல் இந்த படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டேவே 150 கோடி தாண்டிடுச்சு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடியை தாண்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்க படம். இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பெருமையான விஷயமா பார்க்க முடியுது. தீபிகா படுகோன் அவங்க ரோல் நல்லாவே எழுதியிருக்காங்க. அப்புறம் நம்ம தமிழ் நடிகர் பசுபதி, அப்புறம் தெலுங்கில் பசுமாக நடிச்சிட்டு இருக்க காமெடி ஆக்டர் லெஜண்ட் பிரம்மானந்தம், அப்புறம் மலையாள நடிகர் அனாபேன், மலையாள நடிகர் துல்கர் சல்மான் அவர்கள், அப்புறம் பெங்காலி நடிகர், அதாவது கல்கட்டாவிலேருந்து சேர்ந்த சஸ்வதா சாட்டர்ஜி, ஹிந்தி படங்கள் நடிக்கிறார் அவர். அதுக்கப்புறம் திஷா பத்தானி, அப்புறம் டைரக்டர்களான எஸ் ராஜமௌலி, ராம்கோபால் வர்மா, நடிகர்கள் வந்து தெலுங்கு நடிகர் விஜய் தேவரகொண்டா, ஏகப்பட்ட நடிகர்கள் சின்ன சின்ன ரோலு, அப்படி கொஞ்சம் நிறைய சீன் வர ரோல் எல்லாம் கலந்து பேன் இண்டியா லெவலில் படத்தை கொண்டு வந்து நம்மளை பிரமிக்க வச்சிடுறாங்க. படத்தில் ஆர்டிஸ்ட்லாம் இப்படி வரும்போது நமக்கு பிரமிப்பு ஏற்படுது. இதை வச்சுட்டு படத்தில் வந்து மற்ற விஷயங்கள்லாம் மறக்கடிச்சது பெரிய விஷயம். இயக்குனருக்கு பாராட்டுகள். அது இல்லாமல் மியூசிக் வந்து நம்மளோட சந்தோஷ் நாராயணன் தான் பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் ஹாலிவுட் லெவலில் தெரிய விட்டுருக்காரு. சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படங்களில் மியூசிக் போகிறது சேலஞ்சிங்கான விஷயம். அது ஹாலிவுட் லெவலில் பண்ணிட்டு பிஜிஎம்மில் பின்னி படம் எடுக்கிற பாட்டு கூட ஓகே ரகம் தான். புராணம், சயின்ஸு கலந்து புது அனுபவத்தை பேசக்கூடிய படம். மைனஸே இல்லைன்னா இருக்குது. அது என்னென்னா, பல ஹாலிவுட் படங்களை நினைவுபடுது. சமீபத்தில் அந்த ஃப்ளோரிசா, மேட்மேக்ஸில் வர அந்த ஒரு வாகனம் மாதிரியான விஷயங்கள். அது இல்லாமல் அவதார்லேருந்து கொஞ்சம் சீன்ஸு, அனிமேஷன்ஸு,
எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் அந்நியமாக தெரியுது. இதை வந்து கிட்டத்தட்ட பாகுபலி மாதிரியான சிஜி எஃபெக்ட்ஸை வச்சு அந்த ஒரு பேக்ட்ராப் வச்சுருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பல காட்சிகள் நம்ம ஏற்கனவே ஹாலிவுட்டில் பார்த்த மாதிரியே இருக்குது, அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அது இல்லாமல் கொஞ்சம் சில சீன்ஸ்லாம் மிஸ் ஆன மாதிரியே இருக்குது படம் பார்த்து முடிக்கும்போது. அது ஹாலிவுட் லெவல் கொண்டு போகிறோன்னு சொல்லி அது கொஞ்சம் மிஸ் ஆச்சான்னு தெரியல. அது எங்கேயோ ட்ராக் மிஸ் ஆயிடுச்சு. செகண்ட் பார்ட்டில் அது சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம உலகநாயகன் அவர்களை எதிர்பார்த்தவங்களுக்கு வேணால் இந்த நம்மள மாதிரி தமிழ் ரசிகர்களுக்கு வேணால் இந்த ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கலாம். ஸோ செகண்ட் பார்ட்டில் உலகநாயகனுக்கு அதிகமான சான்ஸ் கொடுத்து ஒரு வில்லன் ரோலை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிவிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா உலகநாயகன் வந்து ஆலவந்தான் படத்தில் வில்லன் கேரக்டரில் மிரட்டியிருப்பார். அது இல்லாமல் இந்தியன் ஒன்லேயும் கொஞ்சம் வில்லத்தனம் கடந்தவன ஒரு கேரக்டரில் பையன் கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு கூட்டுது. இந்த படத்தில் அமிதாப் பச்சனுக்கு அவர்களுக்கு நல்ல ஸ்கோப் லெஜெண்டுக்கு. ஸோ அடுத்த இதுக்கு லெஜெண்ட் கமலஹாசனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். ஏற்கனவே செகண்ட் பார்ட்ல இருக்காருன்னு சொல்லி லீட் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் லீடும் அவரை வச்சு தான் முடியும். ஸோ அவர் வர சீன் அதிகப்படி இருக்கிறது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட சின்ன ஒரு குறையாக பார்க்கப்படுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு ஹாலிவுட் லெவலான படம். ரொம்பவும் வந்து ஹாலிவுட் லெவல்னு சொன்னாலும் இந்திய ஒரு எபிக்ஸ் அந்த ஒரு புராணத்தெல்லாம் கலந்து நல்ல ஒரு கதை ஸ்டோரி டெல்லிங்கில் நரேஷனில் வந்து படத்தை ஜெயிக்க வச்சிட்டாரு இயக்குனர் நாகேஸ்வரன், அவருக்கு பாராட்டுகள். தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் தான் இது. ஐமேக்ஸ் 3D வெர்ஷனில் கண்டிப்பாக இப்போ பார்க்கலாம். தேட்டர்களில் ரிலீஸ் ஆகி பிரம்மாண்டமாக ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பாருங்கள். ஐமேக்ஸ் 3Dயில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது இல்லாமல் இந்த படம் தமிழ் டப்பிங்கோட இருக்குது. அது இல்லாமல் மற்ற மொழி ரசிகர்களுக்கும் அவங்கவுங்க லாங்குவேஜில் இருக்குது. தெலுங்குக்கு ஒரிஜினல் வெர்ஷனு, அது இல்லாமல் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இங்கிலீஷ்லேயும் வந்து டப் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு பேன் இண்டியா லெவலில் எல்லா லாங்குவேஜில் இருக்குது. அது இல்லாமல் உலக ரசிகர்களுக்காக இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அது இல்லாமல் மற்ற மொழியில் இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில்லையும் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஆப்ஷனும் கவர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று 150 கோடி கவர் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு டேயில். ஸோ இன்னும் ஒரு 10 நாள் ஓடினா இன்னும் 9 நாள் பாக்கி. 9 நாளில் கண்டிப்பாக அது 1000 கோடி தாண்டிடும். ஸோ என்ன வசூல்ன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த படம் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் நம்ம சைட்லேருந்து ரெக்கமெண்டேஷன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போங்க. கண்டிப்பாக தேட்டரில் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட கொண்டு தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு விமர்சனம் முன்னோட சந்திப்போம். இந்த விமர்சனம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் மற்ற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோடங்களை தெரியப்படுத்துங்க. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.